ராகு கேதுன்னு எடுக்கும்போது நம்ம ஒண்ணா தான் எடுக்கணுமா? இல்ல ராகுக்கு தனி பலன்கள், கேதுக்கு தனி பலன்கள் எடுக்கணுமா மேம்? இந்த ராகு கேதுவை பொறுத்தவங்களும் 2 மேக்னெட்னு சொல்லலாம். இவங்க ஒரு கிரகம் இப்படி போச்சுன்னா இப்படி போகும், இப்படி போச்சுன்னா இப்படி போகும், அந்த மாதிரி தன்மை தான். ராகு வந்து எக்ஸ்ட்ரீம்லி லெவல். நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரே ஒரு சின்ன செயல் செய்யறதுக்கு ஆகும்னு சொல்லக்கூடியது ராகு. அதே இது ஒரு ரூபாய்க்கும் செய்யலாம் அப்படிங்கிறது கேது. அந்த மாதிரி தான். ஒரு வெயிட் மிஷின் இல்லைனா ஒரு வெயிட் வெடமேடையே கட்டக்கூடியது ராகு. அதை ஜஸ்ட் ₹1 கொடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடியது கேது. இது வந்து அனுபவ குணம், ஞான குணம்னு சொல்லலாம். இது வந்து ஆடம்பரம்னு சொல்லலாம். என்னை வந்து பக்குவப்படுத்துறது, என்னுடைய மனம் வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அது பகவானுக்கு தான் தெரியும். அது வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுக்கறது இந்த ராகுவும் கேதுவும் தான். குச்சி மிட்டாயை கையில் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிறதும், சாப்பிட்டா உனக்கு நோய் வரும்னு சொல்கிறதும் இந்த 2 கிரகங்கள்னு சொல்லலாம். சுகர் இருக்கிறவனுக்கு 2லேயும் கையில் காமிக்கிறது, அது சாப்பிட்டா அவனுக்கு பிரச்சனை வரும், சாப்பிடாம இருந்தால் அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கறது மட்டும்தான் இந்த ராகு கேதுக்கள். உதாரணமாக இந்த ராகு கேதுக்கள் நம்மளுடைய பூர்வ புண்ணிய தொடர்புகள்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன் கழிஞ்ச ஜென்மத்தில்னு இல்லை, கழிஞ்ச வருஷத்தில் நான் போன வருஷம் என்ன பண்ணனோ அதோட பலனை தான் இப்போ அனுபவிப்பேன். கடந்த வருஷத்தில் நான் நல்லது நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் அதோட பலனை நான் அனுபவிப்பேன். இதுதான் ராகு கேது வெளிப்படுத்தக்கூடியது. அது எப்போ வெளிப்படும்னா, ராகு கேது நம்முடைய லக்னத்திற்கு வரும்போது, 10ஆம் இடத்துக்கு வரும்போது, 6ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். நான் என்ன செஞ்சனோ இந்த ராகு கேதுக்குள்ள அந்த ரவுண்டில் நான் என்ன பண்ணனோ அதோட பலனை இந்த ராகு என்னுடைய அந்த கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது, கடன் ஸ்தானம், பூர்வ புண்ணிய கடன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களுக்கும் லக்னத்தில் வரும்போதும் எனக்கு அது வெளிப்படுத்துவாரான்னு நான் வெளிப்படுத்துவேன்.